அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ரூல்ஸ் வேர் அனௌன்ஸ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் இடங்கள் மற்றும் எச்சங்கள் விதிகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1958 இந்த ஆர்கியாலஜிக்கல் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1958 வந்திருக்கும். அதற்கான விதிகளை கேட்டிருக்காங்க. விதிகள்னு கேட்கிறப்ப 1959 போடணும். சரியா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் டார்பிடோ ஷேப்டு பாட்ரி வாஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டார்பிடோ ஷேப்டுனா, டார்பிடோனா ஒரு மிசைல தான் வந்து அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து டார்பிடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு மிசைல சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்ல இருக்கனால இதை வந்து டார்பிடோ ஷேப்டு பாட்ரி அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல எங்க இந்த டார்பிடோ ஷேப்டு பாட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, விருதுநகர்ல இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இந்த பகுதியில டார்பிடோ ஷேப்டு பாட்ரி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. டார்பிடோ ஷேப்டு பாட்ரி வாஸ் ஃபவுண்ட் இன் வெம்பக்கோட்டை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இப்பதான் பார்த்தோம். Historians say that these vessels were used to transport liquid goods such as olive oil and wine from Roman and Middle Eastern regions. இந்த டார்பிடோ ஷேப்டு பாட்ரியில என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில், வைன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரோமானிய பேரரசு கிட்ட இருந்து, மத்திய கிழக்குல இருந்து இந்த வைன், ஆலிவ் ஆயில்லாம் கொண்டு வரதுக்காக பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The torpedo potteries found at Vembakotai now provide evidence that trade was carried out by sea in the Vaipar River Basin அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த வைப்பார் ஆற்றுப்படுகை அந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா கடல்வழி வாணிகம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த டார்பிடோ ஷேப்டு பாட்ரி வந்து நமக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, how many weeks of maternity leave is allowed in India? இந்தியாவில் எத்தனை வாரங்கள் மகப்பேறு விடுப்பு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26 வாரங்கள். சரியா? இந்த 26 வாரத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 26 weeks of maternity leave, 8 weeks before delivery and 18 weeks after delivery is allowed in India. 26 வாரங்கள் இப்படி பிரிக்கிறாங்க. பிரசவத்துக்கு முன்னாடி 8 வாரம், பிரசவத்துக்கு அப்புறம் 18 வாரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா? அடுத்தது, the Supreme Court has allowed 12 weeks of paid maternity leave to all adoptive mothers அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேத்து ஜட்ஜ்மெண்ட் இது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப குழந்தைய வந்து தத்தெடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 3 மாசம் பிறந்து 3 மாசமா ஆன குழந்தைய தத்தெடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 12 வாரம் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த மேட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுப்பாங்க. அடாப்ட் பண்ணியிருந்தாலுமே 3 மாசத்துக்கு பிறந்து 3 மாசமே ஆன குழந்தைய அடாப்ட் பண்ணாதான் அது 12 வாரம் மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ அது வந்து டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த 12 வாரங்கள் வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் பேட்டர்னிட்டி லீவ் அந்த தகப்பன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த லீவ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கவர்மெண்ட் ஏதாவது பாலிசி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, the provisions related to maternity leave is dealt in Code of Social Security 2020 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். முன்னாடி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961ல இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அது எல்லாமே கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கீழே வந்துருச்சு. சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.